ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட்ஸ்ரீ தமிழச்சி. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம க்ரோஷேவோட பேசிக்கும் கிறிஸ்மஸ் சீரீஸும் மாற்றி பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இப்போ க்ரோஷேவோட பேசிக் அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, யான் எடுத்திருக்கோம், ஒரு த்ரெட் கட்டர் எடுத்திருக்கோம், அப்புறம் நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட் பேடு, அதுக்கப்புறம் ஒரு லெட் பென் எடுத்திருக்கோம். ஓகேவா? நம்ம எப்போவுமே கிளாஸ் பார்க்க நீங்கள் மேலே எழுதிட்டே வாங்க. டேட் போட்டு இன்றைக்கி என்ன பார்க்குறோங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக எழுதிட்டே வாங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்க்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ ஒரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா? இதில் சிங்கிள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் பண்ணலாம், டபுள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஹாஃப் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே எல்லாத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லூப் போட்டுக்குவோம். எப்பயும் போடுற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு போட்டாச்சு. ஓகேவா? போட்டுக்கிட்டோமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பில் இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 ஸ்டிச், இந்த 10 செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். இந்த 10 செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நான் இப்போ என்ன பண்ணேன், ஒரு 11 ஒரு செயின் போட்டுட்டு நான் அடுத்தது மாற்றுறேன். இது என்னென்னா அந்த லைன் மாற்றுறது. ஓகே, அடுத்த வரிசைக்கு நான் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம 10 ஸ்டிச்சுக்கு 10 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வரிசையாக சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இங்கே என்ன தேவைப்படுது, 10 சிங்கிள் க்ரோஷே தான் தேவை. நான் எனக்கு என்ன தேவை இப்போ அடுத்ததுன்னா, இதில் 10 தான் வரும், ஆனால் எனக்கு 12 சிங்கிள் க்ரோஷே வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன், 10 அது கூட 2 சிங்கிள் க்ரோஷே அதிகமாக தேவை. அப்புறம் என்ன பண்ணும், ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ்னு அர்த்தம். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் எத்தனை 3 ஸ்டிச் போட்டிருக்கேன்னா 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ 4வது லைனில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். போட்டேன். 4வது இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இதோட அந்த அதிகப்படுத்துறது செயின் ஸ்டிச் 10 கீழே போட்டால் 10 தானே வரும், அதை 12 14 16 18 அதிகரிக்கப்படுத்துறது தான் நம்ம இன்க்ரீஸ்னு சொல்கிறோம். அப்போ நம்ம 4வது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே இதில் அதே லூப் செயின் இருக்குல்ல, அந்த செயின்குள்ளேயே விட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷே எப்படி நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும் அதே மாதிரி போடணும். இப்போ நமக்கு உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், இந்த ஒரு செயின்குள்ளே நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சிங்கிள் க்ரோஷேயில் செயின் இன்க்ரீஸு. அடுத்தடுத்து இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே தான் போடுவேன். திரும்ப என்ன பண்ணேன், எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா திரும்ப அடுத்த ஸ்டிச்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயோ இதே மாதிரி இப்போ திரும்ப நான் இதிலேயே பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு செயின் ஸ்டிச்சில் 2 தடவை சிங்கிள் க்ரோஷே போட்டால் அதுக்கு பேர் என்ன, சிங்கிள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். எப்படி போடுவோம், ஒரு யானோவர் பண்ணிக்கிட்டு இந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு உள்ளே இருக்க த்ரெட்டை நம்ம என்ன பண்ணணும், இழுக்கணும். இழுத்தா 3 இருக்கா, 3 அப்படியே ஃபுல்லாக உள்ளே இழுக்கணும். இதுக்கு பேர் தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம பேசிக்கில் பார்த்துருப்போம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதில் இன்க்ரீஸ்னால் என்ன பண்ண போகிறோம், சிங்கிள்னால் 1ல் விட்டு 2 தடவை பண்ணால் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து அதே மாதிரி ஒரு செயின்குள்ளேயே 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டால் அது ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். லூப்பை எடுத்துட்டேன், செயின்குள்ளே விடுறேன், விட்டுட்டு யானோவர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னில் 3 இருக்குது, 3லையும் விட்டு எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னென்னா இன்க்ரீஸு. ஓகேவா? ஒரு செயினில் 2 தடவை போடணும். இது ஹாஃப் டபுள் க்ரோஷே. திரும்ப அடுத்து நான் இப்போ என்ன போகிறேன், டபுள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் போட போகிறேன். அப்புறம் என்ன பண்ணணும், திரும்ப அதே மாதிரி டபுள் க்ரோஷே எப்படி போடணுமோ அப்படியே எடுத்துக்கோங்க, செயினுக்குள்ளே விட்டுக்கோங்க. ஓகேவா? செயினுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப யானை வெளியே எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யானை ஒரு பண்ணிவிட்டு செயின்குள்ளே விட்டு உள்ளே இருக்க யானை வெளியே எடுத்து இப்போ இதில் 3 இருக்குது. எப்படின்னா மொதல் 2ல் விட்டு எடுத்துட்டேன், திரும்ப அடுத்து 2ல் விட்டு எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும், அதே செயினுக்குள்ளே 2 தடவை டபுள் க்ரோஷே போடணும். எப்படி டபுள் க்ரோஷே பண்ணணும், யானை ஒரு பண்ணி, ஓகேவா, பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்டிச்சில் திரும்பி விட்டுட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டால் நம்ம 3 இருக்கும். திரும்ப 2 2ஆக போகணும், டபுளாக போட்டால் தான் அதுக்கு பேர் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இது நம்ம அடுத்து
போட்டுட்டோம். இது டபுள் crochet போட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரிபிள் crochet போட போகிறோம். ட்ரிபிள் crochet ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸில் போட்டுட்டு தான் இருக்கணும்னா 1 2 ஓகேவா. 2 தடவை yarn over பண்ணிக்கிட்டு செயின் ஸ்டிச்சில் உள்ளே விட்டுருக்கேன். திரும்ப என்ன பண்ணேன், ஒரு லூப்பை புல் பண்ணி எடுத்திருக்கேன். 3 இருக்குன்ட்ட என்ன பண்ணுறேன், 2 2ஆக எடுக்கிறேன். ஒரு 2 எடுத்துட்டேன்னா திரும்ப என்ன பண்ண போகிறேன், அடுத்த 2 எடுக்கிறேன். திரும்ப என்ன பண்ண போகிறேன், அடுத்து. இப்போ நம்ம 3 தடவை போட்டிருப்போம். நல்லா பாருங்கள், இது ஹைட் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். 3 தடவை போட்டிருக்கோம், அதனால் இது ட்ரிபிள் crochet. இப்போ ட்ரிபிள் crochet இன்க்ரீஸ்னால் அதே தான், அதே செயினில் 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 2 3. இப்போ இன்க்ரீஸ்னால் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம 10 செயினுக்கு போட்டோம். இப்போ 10 செயினில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா. இன்னும் இங்கே வந்து இதில் 2 செயின் போடாமல் இருக்குது. இப்போ நம்ம போட்ட செயின் எத்தனை எண்ணுவோமா, ஏன்னா அந்த மிச்சம் இருக்க 2 செயினையும் ஒரு சிங்கிள் crochet, ஒரு 2 சிங்கிள் crochet போட்டுருவோம். நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணேன், மிச்சம் இருக்க 2லையுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மொத்தம் 10 போட்டோமா. அந்த 10ல் இப்போ நம்ம 2 இதில் வந்து நார்மல் சிங்கிள் crochet போட்டுட்டேன். மிச்சம் 8லையும் டபுள் போட்டிருக்கேன், அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இப்போ மொத்தம் நமக்கு எத்தனை கிடச்சிருக்குன்னா 16 செயின் கிடச்சிருக்கு. 2 விட்டுட்டு எண்ணி பாருங்கள். 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கிடச்சிருக்கு. எப்படின்னா நம்ம 10ல் 2ல் விட்டுட்டோம், போடவே இல்லை. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. மித்தம் வந்து 8 போட்டிருக்கோமா. 8லேயும் ஒவ்வொன்றிலையும் 2 மீனிங் 8 2 16 கிடச்சிருக்கு. நம்ம ஆனால் போட்டது 10 தான். 10 2 விட்டுங்க, 8ன்னு வச்சுக்கோங்க. 8ல் நமக்கு எத்தனை 16 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ். நம்மளோட அளவு செயினை வந்து அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ். ஓகேவா. இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த பேசிக் வந்து நாளைக்கு டிக்ரீஸ் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் ஃப்ளாட் சர்க்கிள் எப்படி போடுறது, கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, த்ரெட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வரிசையாக நமக்கு பேசிக்கில் நிறைய கிளாஸ் இருக்குது. நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.